தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் மலேரியா. ஸோ மலேரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது வந்து காஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி காமனாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பேராசைட்னால் ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர். ஸோ இந்த பேராசைட்டோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4 ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் தான். பிளாஸ்மோடியம், ஃபால்சிஃபெரம், ஓவேல், வைவேக்ஸ், அப்புறம் மலேரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்பீசிஸ் ஆஃப் பேராசைட் தான் வந்து மலேரியாவை காஸ் பண்ணுது. அண்ட் மலேரியாங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹை ஃபீவர் வித் சில்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃபீவர் சில்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத வந்து ரைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்கிற ஃபீவர் வந்து ஒரு 99.23 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது வந்து 100 above இருக்கும். ஸோ ஹை ஃபீவர் இருக்கும், கூடவே வந்து சில்ஸ், உடம்புல வந்து நடுக்கம் வந்து ஏற்படும். அண்ட் இது மெயினாக வந்து நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்களோட கவுண்ட்டை வந்து குறைச்சிரும் இந்த மலேரியா ஏற்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ அது வந்து ஒரு ப்ரைமரியான ஒரு சிம்டமாக பார்க்கப்படுது. ஸோ ஃபீவர், சில்ஸு, அப்புறம் ரொம்ப சோர்வாயிடுவாங்க. இதெல்லாம் ஆர்பிசி வந்து கம்மியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசீஸோட காம்ப்ளிகேஷன். அண்ட் இது எப்படி வந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ நம்மளை வந்து கொசு கடிக்கிறது மூலியமாக தான் இந்த டிசீஸ் வந்து ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து பரவி ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மலேரியா. சிம்டம்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இந்த மலேரியாவுக்கு ப்ரொஃபைலாக்சிஸாகவும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து இப்போ ஏகப்பட்ட ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் மலேரியா. இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.